குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. பிப்ரவரி 25. ஞானம், பக்தி, மாயை, முக்தி என்ற 4 பொருளை பற்றிய ஒரு சிந்தனையை இன்றைக்கு நம்ம மேற்கொள்ள இருக்கிறோம். பக்தி என்பது நம்பிக்கை வழி. ஒருத்தர் சொல்கிறத அப்படியே நம்பிக்கிட்டு, அதுதான் நமக்கு மெய்ப்பொருள் வணக்க கவியிலே சொல்லுவாங்க மகரிஷி. எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். எல்லாரும் சொல்கிறாங்க கடவுள் எங்குமே இருக்கிறார். அப்படி கேட்டுட்டு ஆமாம் எங்கும் நீக்கமர நிறைந்தவர் இப்படியே சொல்லிகிட்டே போகிறத விட சிந்தனையை உயர்த்தி உண்மைகளை உணர்ந்து கொண்டு சொல்லும்போது அது அறிவுக்கு பொருத்தமாக இருக்கும். அப்படி இல்லாமல் சொன்னதை சொல்கிற கிளிப்புள்ள மாதிரி திருப்பி சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கும்போது அது ஒரு முழுமையான அறிவாக சொல்ல முடியலை. இந்த பக்தி என்பது நம்பிக்கை வெளிங்கிறது சிந்தனை ஆற்றல் விரிவடையாத முன்னம் குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தேவைதான். பெரியவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு, ஏமா தப்பு செய்யாத, கடவுள் எல்லா பக்கமும் இருக்கார், பார்த்துக்கிட்டு இருக்கார், கண்ணை நோண்டிப்பிடுவார், அப்படி சொன்னால் பிள்ளைய பயந்துக்கிட்டு தப்பு செய்யக்காதுங்க. அதுக்காக சொல்கிறது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்ணதாசன் பாட்டில் சொல்லுவாங்க, வேப்ப மரம் உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. அப்படி ஏன்னா பேயோட்டுறவங்க நெகட்டிவ்ஸை, எதிர்மறைகளை வெளியேற்றணும், கிருமி நாசினியாக உபயோகிக்கக்கூடிய அந்த வேப்பந்தலையை வச்சு தான் மந்திரிச்சு வெளியே ஏற்றுவாங்க. அப்படி இருக்கிற அந்த வேப்ப மரம் உச்சியில் போய் பேய் உட்காருமா? இது சிந்தனை வேணும். ஆனால் அவங்க பெரியவங்க எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, இப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி கூடாது. எதுலேயுமே அதை ஞானம் என்ற விளக்க வழியில் வரணும். அப்போ தான் வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ முடியும். அப்படி விளங்கி கொண்டு வாழாதவங்களுக்கு என்ன ஏற்படுதுன்னா, எவ்வளவு பொருள், புகழ், செல்வாக்கு, புலனென்பம் எல்லா வாழ்வியல் தேவைகள்லாம் முழுமையாக இருந்தால் கூட ஒரு விரக்தி, வெறுப்பு, சலிப்பு, சங்கடம் தான் வாழ்க்கையில். அப்போ அந்த நிலை மாறணும்னா எல்லாவற்றையும் விளங்கி கொண்டு வாழணும். ஆனால் மயக்க நிலையிலேயே வாழ்ந்துட்டுருக்கான் மனுஷன். அறிவில் தெளிவு பெறணும். அந்த தெளிவு பெற்றால் தான் அது முழுமை பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதைத்தான் முக்தி என்ற வார்த்தையில் சொல்லுவாங்க. ஒரு பிஞ்சாக இருக்குது, அப்புறம் காயாகுது, அப்புறம் கனியாகுது. அந்த காய் முற்றிய பிறகு கனியாகுது. கனியானால் தான் அதோட விதை புதிய உயிரை வெளியே கொண்டு வர முடியும். காயாக இருக்கும்போதும் விதை இருக்குது, ஆனால் வெளியே கொண்டு வர முடியாது. அப்போ அந்த முற்றி விட்டதுன்னு சொல்கிறோமே, அதுபோல் முக்தி என்பது வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழும்போது அந்த வாழ்க்கை இந்த சலிப்பு சங்கடம்லாம் இருக்காது. ஆனால் அதுக்கு ஒரு உதாரணம் இன்றைக்கு சொல்கிறார் பாருங்கள் மகரிஷி. பலமுறை அவர் உரையாற்றும் போது சொன்ன ஒரு கருத்து இந்த மயக்க நிலை, மாயை நிலைங்கிறதுக்கு சொல்லுவார். ஒரு அம்மா, பையன், அவங்க அப்பா 3 பேர் இருக்காங்க அந்த வீட்டில். இந்த பையன் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்ருக்கான். இன்றைக்கி படிப்பு முடித்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க அந்த பள்ளிக்கூடத்தில். நீ அடுத்த பள்ளிக்கூடத்தில் போய் சேரணும். அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றான். அந்த அம்மா என்ன நினைக்கிறா, பையனுக்கு சிந்திக்கும் ஆற்றல் வந்துடுச்சு, இன்றைக்கி நம்ம உண்மைகளை சொல்லிடணும் பையன்கிட்ட அப்படின்னு நினைக்கிறான். பையனும் வந்தான். அம்மா அப்பா வந்துட்டாராம்மா? அம்மா சொல்கிறா, போப்பா போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வா, உனக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிடு. பையன் போகிறான், கையை காலை கழுவிட்டு வந்தான். பாரு எனக்கு எல்லாம் சான்றிதழ்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, உட்காரு, உங்ககிட்ட இத்தனை வருஷமாக சொல்லாத ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் அப்படிங்கிற அம்மா. என்னம்மா உண்மை அப்படிங்கிற. இப்போ நீ அப்பான்னு கூப்பிட்டுட்ருக்கியா, அவர் உன் அப்பாவே இல்லைப்பாங்கிறார். என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? ஆமாடா, நான் தான் உன்னை பெற்றேன், அவர் எனக்கு கணவர் தான். ஆனால் என்ன, என்னுடைய முதல் கணவர் அவர் தான் உனக்கு அப்பா. நீ 3-4 மாதம் கர்ப்பத்தில் இருக்கும்போது உன்னுடைய தகப்பனார் இறந்துட்டார்ப்பா. என்னுடைய உறவுக்காரவங்களாம் சேர்ந்து சின்ன வயசில் இப்படி தனியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2வது இப்போ இருக்கிறவங்க திருமணம் பண்ணி வச்சாங்க.
அதனால் நீயும் பிறந்த பிறகு அவரை தான் அப்பா அப்பான்னு சொன்னதுனால அவர் தான் அப்பான்னு நினச்சிட்ருக்கான். ஆனால் உண்மையில் அவர் உனக்கு அப்பாவே இல்லைன்னாலும் அது மாதிரி அப்போ அந்த பையனுக்கு ஒரே திகைப்பாய் போயிருமா. அதுபோல் அந்த மயக்க நிலையிலேயே இதுதான் கடவுள், இதுதான் இப்படி, இதுதான் இப்படின்னுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதையெல்லாம் கேட்டு 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 பழக்கத்தின் வழியே எல்லாம் இருக்காங்களே எல்லாமே எங்கேயோ இறைவன் இருக்கிறதாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமேம்பாங்க. இப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்தணும்னா முழுமை பேறு பெற்றவர்களால் தான் முடியும். அப்போ அந்த முக்தி என்ற ஒரு முழுமை பேறு, அது மோட்சம்னு சொல்லுவாங்க, அந்த நிலை பெறணும். அப்போ தான் அந்த வாழ்க்கையை விளங்கி கொண்டு மிகுதி நாட்களில் தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க முடியும். இப்போ எப்படி அந்த பையனுக்கு தன்னுடைய இவ்வளோ வருஷமாக 20 வயசு ஆயிடுச்சு அந்த பையனுக்கு, 20 வருஷமாக அப்பான்னு நினச்சிட்டு இருந்தவனை இன்றைக்கி அவன் இல்லை அப்பான்னு சொன்னோன்னா எப்படி ஒரு அதிர்ச்சி ஆகுமோ அதுபோல தான் ஆகும். ஒவ்வொரு மனிதரும் அந்த மயக்க நிலையிலே இருக்கும். அம்மா பெற்றவளுக்கு தான் தெரியும் யார் அப்பேங்கிறது, அதுதான் உண்மை. ஏன்னா நம்மக்கே அப்படி தான், நம்ம அம்மா இவர் தான் அப்பான்னு சொன்னதுனால நம்ம அவர் அப்பான்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அம்மா அப்பாவை காட்டுறாங்க, அப்பா குருவை காட்டுறார், குரு தெய்வத்தை காட்டுறாருமாங்க. அதுபோல் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அதுபோல் மயக்க நிலையிலே இல்லாமல் விழிப்பு நிலைக்கு வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்வதற்கு ஞானம் என்ற நிலை தான். அந்த ஞானம் என்பது விளங்கிய நிலையில் நம்ம வாழணும்னா அதுக்கு தவம் செய்யணும். தவம் செஞ்சால் தான் சிந்தித்தே தெளிவாய்ங்கிறார். உனக்குள்ளார இருக்கக்கூடிய இறைநிலையே தான் எல்லாருக்குள்ளாரையும் இருக்குங்கிறத நீ உணரும்போது தான் அந்த வாழ்க்கையில் விரக்தி, வெறுப்பு, சலிப்பு, சங்கடம் இருக்காது. ஈத்துவக்கும் இன்பமே இன்பங்களில் சிறந்தது. மற்றவருடைய துன்பத்தை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை ஒன்றுகிட்ட இருந்து வெளிப்படணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை விளங்கிய வாழ்க்கையாக இருக்கும். அல்லாத வரைக்கும் அந்த வாழ்க்கையில் நிறைவே இருக்காது. அப்படிங்கிறதான் இன்றைக்கு நமக்கு பக்தி, ஞானம், மயக்க நிலை, முக்திங்கிற ஒரு 4 வார்த்தைக்குரிய அர்த்தத்தை அம்மா சொல்லித்தான் அப்பா அப்பான்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு பையனை போல் நம்மளும் இந்த கடவுள் தத்துவத்தையும் முன்னோர்களாக இருக்கிறவங்க எழுதி வச்சதையும் சொன்ன கதைகளையும் நம்பிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத விட ஒவ்வொன்றையும் நம்ம விளங்கி கொண்டு வாழணும். அந்த விளங்கி கொண்டு வாழறத இப்போ கடந்த 2-3 நாட்களாக ஆழியார் அறிவுத்திருக்கோயிலில் ஒரு கருத்தரங்கு நடந்தது. அப்படின்னா இந்த விளக்க வழியில் ஒவ்வொன்றையும் கொண்டு வரும்போது தான் மக்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு மனிதனுடைய அறிவு ஒரு பயன் தரத்தக்க வகையில் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் வெளியாக முடியும். இப்போ அந்த வகையில் தான் அவ்வப்போது அந்த ஆராய்ச்சி அறிஞர்கள்லாம் சேர்ந்து அந்த கருத்தரங்குகளை ஒவ்வொரு இடத்துலையும் ஆராய்ச்சியாளர்களும் சேர்ந்து நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த டிஸ்கஷன்னு சொல்லக்கூடிய கலந்துரையாடல் மூலமாக அவர்களை மீடியேட்டராக வச்சு இறைநிலை சில கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது அது இந்த சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் பயன் தரத்தக்க வகையில் இருக்கும். அதுதான் விளக்க வழின்னு சொல்கிறது. சும்மா அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி பழைய பழக்கத்திலேயே உட்காண்டிருக்காமல் விளக்க வழிக்கு ஒவ்வொன்றையும் கொண்டு வந்தோம்னா தான் 6வது அறிவுடைய சிறப்பு ஒரு முழுமை பெறுங்கிறத இன்றைய சிந்தனையில் மகரிஷி நமக்கு உணர்த்துகிறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.